அதே மாதிரி கிஃப்ட் இளநீர் கொடுக்கறதாகட்டும், கூலிங்ஸ் கொடுக்கறதாகட்டும், கூலிங் அந்த கூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு முதல் தடவையா அரசியல் உள்ள அரசியலை படிக்க வச்சது, அரசியலை பழக வச்சது, அரசியல் மீது ஒரு பற்று உருவாக்குனது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். யார் அது எம்பி எலெக்ஷன் நின்னாலும் சரி, அடுத்த எலெக்ஷன் நின்னாலும் சரி, கேண்டிடேட்டுக்கு அங்க ஓட்டு கிடையாது. விசிலுக்கு தான், விசிலுக்கு விஜய்க்கு, இவங்களுக்கு தான். அப்போ இந்த கிரௌடு வரும்போது அசம்பாவிதங்களும் நடக்கிறது தான். இது ஒண்ணும் புதுசா இல்ல. ஏன் இந்த ஆன்மீக பண்ற இடத்துல இடத்துல நூத்துக்கணக்கில் 200, 300, 400 எல்லாம் சாப்பிடான்ல. நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். நேற்று தூத்துக்குடி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் வந்து தூள் கிளப்பிட்டாருன்னு சொல்லலாம், மிரட்டிட்டாருன்னு சொல்லலாம். ஆமா, ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே மிரட்டிட்டாரு. அப்படின்னா உண்மையாவே மிரண்டு போய் கிடக்காங்க. அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா வேற வேற மீட்டிங்ல எல்லாம் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் எக்கச்சக்கமா நடந்துச்சு. அதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு பயங்கரமா. ஒரே என்டர்டைன்மெண்ட் கொடுத்திருக்காரு நேத்து. ஆமா. ஸோ நாளைக்கு காரைக்குடி வந்து மீட்டிங் இருக்கு. நாளைக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் பண்ணலாம்? இதே மாதிரியான வரவேற்பு வந்து இனி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு இதை விட இன்னும் அதிகமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒவ்வொரு நாளும் அவர் போற இடம்லாம் வந்து இதோட இது அதிகமாயிட்டே தான் போகும். ஓகே, நல்லா பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே. இப்ப நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே. ஏன்னா அவரோட அந்த தொண்டர்களும் சரி, அவருக்கு இருக்கிற அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸுங்கும் போது எல்லாம் ஒர்க்கிங் பீப்புள். அப்படி இருந்தும் கூட நேத்து பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு கடல் அலைன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு வரவேற்பு. தூத்துக்குடியில இருந்து அவர் திருநெல்வேலி போய் திருப்பி மீட்டிங் முடிச்சு திருப்பி வர்ற வரையிலையும் அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிக்கிற ஒரு வரவேற்பு, உற்சாகம். அதே மாதிரி இந்த பரிசு பொருட்கள் கொடுத்தது ரொம்ப வித்தியாசம். ஒரு நல்ல அது ரொம்ப பண்றாரு. அது வந்து அதுதான் இன்னும் வந்து பயங்கரமா அதை பெருக்கிக்கிட்டே போகுது. அவருக்கும் அவங்களுக்குமான அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஒரு எமோஷனோட அப்படியே கொண்டுட்டு போறதுக்கு அவருக்கு நல்லாவே தெரியும். அது அந்த அதாவது எந்த தலைவர் இப்போ தமிழ்நாடு முழுக்க நம்ம பாக்குறோம், எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துல இருக்காங்க. கண்டிப்பா எங்கேயுமே கூட்டம் வருது இல்ல கூட்டம் சேர்க்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி அந்த தலைவருக்கும் அந்த தொண்டருக்குமான அந்த ஒரு பிணைப்பு இருக்குல்ல. இது ஒரு பரிசு போற இடம்லாம் வெறும் பொருளும் சரி, மாலை. பொதுவா சொல்லுவாங்க மாலை மரியாதை தான் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப எந்த தலைவருக்கு மாலை விடுது? கண்டிப்பா மாலை வந்து பாத்தீங்கன்னா குமியுது, போட முடியாத அளவுக்கு. அதாவது 2 சைட்ல இருந்து ட்ரோன் மாதிரி பறந்துகிட்டே இருக்கு. அது பாட்டுல மாலை ஏதோ வந்து போயிட்டே இருக்கு. அதே மாதிரி கிஃப்ட் இளநீர் கொடுக்கறதாகட்டும், கூலிங்ஸ் கொடுக்கறதாகட்டும், கூலிங் அந்த கூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கூலிங் கிளாஸ் ஆகுது நேத்து வந்து விழுந்திருக்கும் போடுறதுக்கு. அப்போ இது எல்லாம் என்ன, இது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல். இது இப்ப நம்ம பாக்குறது வந்து நம்ம நிலை. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்களை கூட இந்த மாதிரியான ஒரு அரசியலை பார்த்துருக்கேன். ஒரு கூட்டம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தலைவர் வருவாரு, தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் சேர்ந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கடைசி எல்லா சேரும் ஃபுல் ஆயிட்டான்னு பாத்துக்கிட்டு, ஏன்னா தலைவர் வரும்போது சீட்டு எம்டி ஆயிடக்கூடாது. இதெல்லாம் ஆர்கனைஸா பண்ணி வந்து தலைவர் பேசுற வரையில கூட்டம் போகாம நின்னு பாத்துக்கிட்டு பண்றதுதான் இந்த பாலிடிக்ஸ் பார்த்திருப்போம் இது வரையில. ஆனா இங்க ஒரு ஆளு கூட போய் கூட்டிட்டு வர தேவையில்லை. யாரும் தேவை, நீ யாரும் வராதீங்கன்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கர்ப்பிணிகள் வராதீங்க, பெண்கள் வயதானவர்கள் வராதீங்க, அதே மாதிரி குழந்தைகள் வராதீங்க அப்படின்னு வராதீங்கன்னு இவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல கூட்டம் நடக்குது, எல்லோரும் அலைக்கடல திரண்டு வாருங்கள் அப்படின்னு போஸ்டர் ஒட்டின அரசியலை தான் நம்ம பார்த்திருக்கோம். வராதீங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து வராதீங்கன்னு சொல்ற ஒரு கட்சியை புதுசா பாக்குறோம். அப்ப இந்த அரசியல் இருக்குல்ல, இதுதான் புதுசு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா என்ன எதை மாத்த போறாங்க, என்ன மாற்றம், அரசியல் என்ன மாற்றங்கள்ல இது ஒரு விதமான மாற்றம். இப்போ 90 கிட்ஸ் 2002K கிட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து அரசியல் மேல ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது. ஏன்னா அரசியல்ங்கிறது ஒரு கரப்ஷன் ஆன ஒரு விஷயம். அது என்ன இருந்தாலும் இது பண்ண போறான் அப்படின்னு ஒரு வெறுப்பு இருந்தது. அது மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லாம இருந்தாங்க. ஆனா இந்த இளைய தலைமுறைய முதல் தடவையா அரசியல் உள்ள அரசியலை படிக்க வச்சது, அரசியலை பழக வச்சது, அரசியல் மீது ஒரு பற்று உருவாக்குனது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான். அரசியல் பேச வச்சிருக்காரு. அரசியல் குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரையில இன்னைக்கு அவருக்கு பல தொகுதிகள்ல ஓட்டு கேட்கறது. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால குழந்தைங்க 10 வயசு பசங்க போயிட்டு சின்னத்தை சொல்றான், ஓட்டு போட சொல்றான், ஏன் போடணும்னு பேசுறான்.
இந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல, இது ஒரு அரசியல் மாற்றம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த இளம் தலைமுறைக்கு நீங்க அரசியலை கத்துக் கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நம்ம 50, 60, 70 வருஷமா நம்மள மாறி மாறி ஒரே குரூப் ஆண்டுகிட்டே வந்தது காரணம். இளைய தலைமுறைகள் வந்து அரசியல் மீது ஆர்வம் இல்லாம அதை அவங்க பாத்துப்பாங்க, நமக்கு என்ன, நம்ம ஒரு வேலையை பார்ப்போம் போனதோட விளைவு. இப்ப நம்ம எல்லாம் அப்படிதான். ஆமா, புரியுதுங்களா? இப்போ அதை வந்து உள்ள செலுத்திருக்காருல்ல, இதுதான் மாற்றம். இதுதான் மாற்ற அரசியல். ஆக்சுவலா அவர் வந்து தேர்தல் கமிஷனோட வேலையை வந்து ஈஸியா இருக்காரு, ரொம்ப ஈஸியா இருக்காரு. அவங்க வந்து கூவி கூவி ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க சொல்ற விஷயத்த இவர் ஈஸியா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஆமா, சேர்த்திருக்காருனால அதுல வந்து ஒரு அக்கறை இருக்குல்ல. கண்டிப்பா. இப்போ நீங்க அரசியலுக்குள்ள அவன் வந்தா மட்டும்தான் அரசியல்ல என்ன நடக்குதுன்னு அவன் பார்ப்பான். நம்மளோட வரவு செலவு என்னன்னு பார்ப்பான், நம்ம ஏன் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் பார்ப்பான். அப்ப நம்ம பணம் எல்லாம் இவ்வளவு வரும்போது ஏன் வந்து என்ன பணம் பற்றாக்குறை இருக்கு, கடன் வாங்குறாங்க, நம்ம செயல் திட்டங்களை எதுவும் செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு அதுல ஊழல் நடக்குது, கரப்ஷன் நடக்குது. இப்ப அரசியல்வாதிகள் வந்து அதை கையாடல் பண்ணி சொந்த போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் எப்போ வரும்? அவன் இது உள்ள வந்தா தானே வரும். அப்ப அவனை உள்ள வர வைக்கிறாருல்ல, அதுதான் இங்க மாற்றம். இது மாற்றம். காமனா பேசுவாங்க, என்ன அவர் பண்றாரு, என்ன கொள்கை இருக்கு, என்ன பெரிய சித்தாந்தம் இருக்குன்னு இப்ப டிஎம்கே ஆதரவு பத்திரிகை குரூப் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதுவே நான் அடிப்படையிலே நான் சொல்றேன், இது மிகப்பெரிய ஒரு கொள்கை தான். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துறது. இப்ப விவேகானந்தர் என்ன சொன்னார், ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்தியாவை மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னார்ல. அவரு இததான் அவர் சொன்னாரு அன்னைக்கு. அதே இன்னைக்கு விஜய் செய்யறாரு நான் பாக்குறேன். இந்த இளைஞர்களை சொல்ல அவங்க வந்து தற்கொலையா இருக்காங்க, பின்னாடியே ஓடி வர்றாங்க, கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. ஆமா, கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த தலைவருக்கும் அவர்களுக்குமான அந்த ஒரு ஈர்ப்பு, அது ஒரு எமோஷன். அது பிகினிங்ல இருக்காதுதான், ஆனா அது போக போக சரியாகும். கண்டிப்பா. நீங்க இப்ப சொன்ன மாதிரி இப்ப நாளைக்கு காரைக்குடி போறாருன்னா இந்த எலெக்ஷன்லயே அவருக்கு வந்து இதுக்கு ஒரு பெரிய பூம் கிடைக்கும். போக 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 இதோட கிராப் பெருசாயிட்டு தான் போகும். 2026ல இவங்க நினைக்கிற மாதிரி சாதாரண இது அரசியல் தேர்தல் கிடையாது. இதுக்கு முன்னாடி வழக்கமான நடந்த தேர்தலை விட இது வித்தியாசமான தேர்தல். அப்படிதான் இது அமைய போகுது. சரி, நேத்து வந்து அந்த எழுச்சின்னு சொல்லலாம், அந்த ஒரு இது அவரு விஜயா இருக்கட்டும் பப்ளிக்கா இருக்கட்டும் 2 பேத்துக்கும் உள்ள நடந்தது. அந்த எழுச்சி வந்து அவங்களோட வேட்பாளர்கள்ட்ட என்ன மாதிரியான தாக்கத்தை விட்டு போனோம்? ஏன்னா கண்டினியூஸா ரீசெண்ட் டேஸா பார்த்தோம்னா விஜய் அவர்களோட பிரச்சார ரத்து, அவரால் வர முடியல, 2 நாள் லீவ் போடுறாரு, 3 நாள் லீவ் போடுறாரு, இந்த மாதிரியான ஒரு அஜெண்டா தான் நியூஸா இருக்கட்டும் மற்ற எல்லாத்துலயும் வந்துட்டு இருந்துச்சு. நேத்து வந்து ஒரு ரெஸ்பான்ஸை வந்து இவங்களோட வேட்பாளர்கள் வந்து எந்த மாதிரியா ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு? இல்ல, வேட்பாளர்கள் மிகப்பெரிய உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. நீங்க அந்த கூட்டத்துல அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு பெரிய ஆர்ப்பரிக்கிற உற்சாகத்தை பாத்தீங்க இல்லையா? இந்த உற்சாகம் வந்து பல மடங்கா வேட்பாளர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துரும். ஏன்னா ஏண்டாத்த பாயிண்ட் ஓட்டு போட போறவங்க அவங்க. கண்டிப்பா. புரியுங்களா? அவங்க தான் ஓட்டு போட போறாங்க. அவங்களே அந்த எல்லையற்ற உற்சாகத்துல இருக்கும்போது அந்த உற்சாகம் தான் இங்க இவங்களுக்கு ஓட்டா மாற போகுது. நம்ம தலைவர் இறங்கிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ பல மடங்கு உற்சாகம் ஆயிருக்காங்க. இவர் இங்க நேத்து நெல்லையில அவர் பண்ணா கூட அங்க ஓசூர்ல இருக்கிற வேட்பாளர் வரைக்கும் அது எஃபெக்ட். அது ஒரு பெரிய வைப்பு. இந்த அதிர்வு எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு. எல்லாருமே இப்ப இன்னைக்கு கரண்ட்ல கள நிலவரம் என்ன உங்களுக்கு? மத்த கட்சியை விட தாவேக வேட்பாளர்கள் தான் சந்து பொந்தெல்லாம் போய் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய பேக் போன். 2வது அவர் ஒன்னு சொல்லிட்டாருல்ல, கேண்டிடேட் எக்ஸ் ஆர் ஒய் இசட். அது யாரும் நீங்க பாக்காதீங்க, விஜய் விசில். ஆமா, சின்னத்தை பாருங்க, விசில் சின்னத்தை பாருங்க, ஓட்ட போடுங்க. நீங்க போடுற ஓட்டு எனக்கு போட்டது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆமா, இப்ப உள்ள டைம்ல அவரால் 234 வேட்பாளர்களையும் கொண்டு போய் அறிமுகம் அது முடியாத காரியம். அது 2வது, நீங்க போய் சேர்த்தாலும் கூட இந்த எலெக்ஷன் இல்லாம இன்னொரு எலெக்ஷனையும் அவர் கண்டஸ்ட் பண்ணாலும் கூட இந்த 2-3 எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பா. நீங்க இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் வந்து பூம் ஆகி அவங்க ஒரு சிறிய தலைவரா அந்தந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன டைம் எடுக்கும். ஆமா, கண்டிப்பா. திமுக எடுத்துக்கிட்டா அவங்களோட வேட்பாளர் எல்லாம் சாதாரண ஓட்டுறவங்க, சாதாரண இடத்துல வந்து வந்தவங்க தானே. சோ அவங்களும் பூம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இன்னொரு 10 வருடங்கள் தாண்டி போற வரையிலுமே வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு. யார் அது எம்பி எலெக்ஷன் இருந்தாலும் சரி, அடுத்த எலெக்ஷன் இருந்தாலும் சரி, கேண்டிடேட்டுக்கு அங்க ஓட்டு கிடையாது. விசிலுக்கு விஜய்க்கு இவங்களுக்கு தான். அப்போ அங்க யாரு வேணாலும் நிக்கலாம் அவர் பின்னாடி. அவ்வளவுதான். அங்க ஒற்றை முகம் தான். ஒற்றை முகம் விஜய் அவர்கள் தான். தமிழ்நாடு முழுக்க விழுற, ஈவன் புதுச்சேரி வரையும் சொல்றேன், விழுற ஒவ்வொரு ஓட்டும் விஜய் அவர்களுக்கும் விசில். அவ்வளவுதான். இந்த 2 பேர் தான் அங்க, இது யாரும் கிடையாது. புதுச்சேரின்னு சொல்லவுமே இன்னைக்கு ஒரு காலையில ஒரு 11 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா அங்க வந்து போலிங் வந்து லாஸ்ட் இயரோட லாஸ்ட் எலெக்ஷனோட இந்த வட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் மேபி
இவரோட பார்ட்டிசிபேஷனா இருக்கும். நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சொல்றது காலையிலே போயிட்டு உங்களோட வாக்கு செலுத்தி. கண்டிப்பா இளைஞர்கள், பெண்கள், தம்பி தங்கைகள்னு அவர் அந்த ஒரு உணர்வுபூர்வமா பேசுறாரு இல்லையா. நீங்க வந்து காலையிலே போய் உங்க வாக்கு செலுத்திட்டு வந்துருங்க, 11 மணிக்கெல்லாம் ரிசல்ட் சொல்லிட்டு வந்துருங்கன்னு தான் அவர் சொல்றாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி புதுச்சேரியில போன எலெக்ஷன்ல வந்து 11 மணி நிலவரத்தை விட இந்த எலெக்ஷன்ல வந்து 17% கூடுதலா பதிவாயிருக்கு. அப்ப இது ஒரு சிம்டம்ஸா தான் தெரியுது. இனி போக போக அது ஈவினிங் வரையில எவ்வளவு போகும் அப்படின்றது இவரோட இம்பாக்ட் நிச்சயமா இருக்கும். அப்ப பாண்டிச்சேரியில பார்த்தோம்ல, ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். நீங்க சிம்பிளா அப்படி பாருங்களேன், இவர் ஓட்டு எங்க இருந்து எடுப்பாரு? இருக்கிற ஓட்டை தான் எடுக்க முடியும். ஏற்கனவே இவங்க எல்லாம் பகிர்ந்து வச்சிருக்காங்க இல்லையா, அங்க இருந்தானே ஓட்டு எடுக்கணும். கண்டிப்பா இந்த திரள்ற இப்ப நேத்து பாத்தோங்க, லட்சக்கணக்கில் நேற்று கூட்டம் வந்தது. இந்த லட்சக்கணக்கு கூட்டம் எங்க இருந்துச்சு? யாரோ ஒரு ஆள் வேற ஒரு கட்சியில இருந்து, திமுக இருந்திருக்கும், அண்ணா திமுக இருந்திருக்கும், காங்கிரஸ்ல இருந்திருக்கும், விசிகாவில இருந்திருக்கும். அப்போ எல்லா இடத்துல இருந்தா இவர்கிட்ட வந்தாகும். அப்போ இது வந்து ஒரு பெரிய சேஞ்சை தான் உருவாக்கும். எப்போதுமே வந்து எப்போதும் ஒரு புதிய ஆளுமை வரும்போது மக்கள் அதை வரவேற்பாங்க. ஓகே, இந்த தியேட்டர்ல ஒரு 21 மாசமா ஒரு படம், சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம், பயங்கர ஹிட்டு, மெராக்கலான ஹிட்டு, தெரி ஹிட்டு, 1000 கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு 2 மாசமா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. புதுசா ஒரு படம், ஒரு ஆர்டிஸ்டோட படம் வருதுன்னா ரெண்டாவது ஓடிட்டு இருக்க படத்துல போய் உட்கார மாட்டான். முதல்ல ஒன்று சிந்தனை, சரி புதுசா படம் வந்திருக்கு அதை போய் பார்ப்போம்னு தான் நினைப்பேன். இது உளவியல். இது எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். அப்போ அரசியலும் அதுதான். நீ அரசியல் இன்னும் ரொம்ப மோசமானது. நம்ம வழி இல்லாம அக்செப்டன்ஸ்ல உட்காந்துருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல, வழி இல்ல, சரி அவங்க இல்லையா அப்ப இவங்க இல்லையா அவங்க, அப்படியே இருக்கும்போது புதுசா ஒரு விஷயம் வரும்போது இந்த மனநிலையில் இருக்கிற எல்லாரோட பார்வையும் அங்க திரும்பும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் அதிகப்படுத்தும் போது இது இன்னும் அதிகமாகும். அந்த இடத்துல அவர் இருக்காரு. அப்ப அந்த நியூட்ரலைஸ், அந்த சக்சஸ வந்து தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க இல்லையா, ஓட்டு இருக்கு ஒரு 15% ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே கிடையாது, யாரையும் அவனுக்கு பிடிக்காது. யாரையும் பிடிக்கலன்னா போடாம உட்காந்துருவான் வீட்டுல, டிவியை பார்த்துட்டு, இல்லைன்னா ஊருக்கு ஏதாவது பிளான் போட்டு கிளம்பி எங்கேயா போயிடுவான். அந்த மனநிலையில இருக்கிறவங்க 15% இருக்கான் ஓட்டு. இவன் என்ன பண்ணுவான்னா அந்த எலெக்ஷன்ல அந்த டைம்ல சூஸ் பண்ணுவான். ஓகே, இவன் ரொம்ப மோசமான ஆளு, இவனும் ரொம்ப மோசமான ஆளு, அதுக்கு இவன் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆளை சூஸ் பண்ணி அங்க போட்டு போயிடுவான். இப்ப இவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவனுக்கு ஒரு ஆப்ஷன். அது ஆப்ஷன் என்ன, இவங்க யார வெறுக்கிறானோ, இவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறானோ அவங்களையும் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு டேலண்டாலோ அல்லது ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த சம பலத்தோட ஒரு ஆள் வரும்போது இவங்களோட இந்த ஒட்டுமொத்தமா இருக்கிற குரூப்போட போக்கஸ் அந்த பக்கம் திரும்பும். அப்ப அதை அறுவடை பண்ற இடத்துல இன்னைக்கு விஜய் இருக்காரு. அது அடுத்தடுத்து அவரோட செயல்பாடுகள் இன்னும் தீவிரமா போகும்போது எலெக்ஷன் வரையிலையும் இந்த ஓட்டு சிந்தாம சிதறாம அங்க போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ரூல் ஃபார்ம் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு 35% யாரு கன்சாலிடேட் பண்றாங்களோ அவங்க தான் ஃபார்ம் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நாள் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணாருன்னா போதும். 10 நாள் கூட இவர் எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு தொடர்ச்சியா போகணும் கூட எனக்கு அவசியம் இல்லை. ஒரு நாள் டு ஒரு நாள் கூட இன்னும் ஒரு 4 பாயிண்ட் தமிழ்நாடு இதே மாதிரி ஒரு 4 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலே போதுமானது. அந்த கான்பிடன்ட் வந்துடும். இப்பவே ஓரளவுக்கு வந்துருக்கு. இல்ல மத்த இதே நீங்க மத்த இதே இடத்தோட நேத்து இந்த போலீஸ் அவங்களோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருந்துச்சு. அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கிற மாதிரி நேத்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க. இல்ல ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க இவ்வளவு பெரிய கிரௌட மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், வந்துட்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படிங்கிறத போலீஸ் வந்து நேத்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ அவங்க இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா பிரச்சாரங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். இல்லைங்க, இது ரொம்ப இவரை வந்து ஹேண்டில் பண்றது இன்னும் ரொம்ப இவங்க பூதாகரமா பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. கிரௌடு வருதுதான், அது எல்லாருக்குமே வருது. இப்ப ஈவன் ஆந்திராவில இவரு சிரஞ்சீவி வரைங்க கூட வந்ததுதான். நிறைய இடங்கள்ல இந்த கிரௌடு வரும்போது அசம்பாவிதங்களும் நடக்கிறது தான். இது ஒண்ணும் புதுசா இல்ல. ஏன் இந்த ஆன்மீக பண்ற இடத்துல இடத்துல எல்லாம் 100 கணக்குல 200, 300, 400 எல்லாம் சாவுறான்ல, அப்புறம் அதெல்லாம் என்ன, இங்க கூட தான் சாராயம் குடிச்சு 66 பேர் செத்தான். இது நடக்கும். ஆனா இந்த சம்பவங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றாங்க, இதே சொன்ன மாதிரி வந்து இது மனிதனோட சரியான அணுகுமுறை இல்லாதனால நடந்தது. அதிகாரிகளோட அவங்களோட கவனக்குறைவுல நடந்ததுதான் இது. இந்த இதே போலீஸ் பாதுகாப்ப கரூர்ல கொடுத்திருந்தா இதுவே நடந்திருக்காது. கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணிருந்தீங்கன்னா நடந்திருக்காது. அது உங்க டியூட்டி தானே. நான் வர்றேங்க, நான் வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறேன், என்ன கேட்பீங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னா நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன், ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா என்னோட பர்சனல் எனக்கு எவ்வளவு பேர் வருவாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம்ன்றது உங்களுக்கு தெரியும்ல.
நான் ஒரு பொது வெளியில இருக்கிற மனிதன், என்னை பத்தின விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இது மட்டும் இல்லாம புதுசாவே நீங்க பார்க்க போறதுல நிறைய இடங்கள்ல அவருக்கு எப்படி எல்லாம் கிரௌட் வருதுன்னு தெரியும். அப்ப இங்க எவ்வளவு கிரௌட் வரும், நீங்க தானே அதை மேனேஜ் பண்ணி, கிரௌட் மேனேஜ்மெண்ட் உங்களோட டியூட்டி தானே. கண்டிப்பா. அப்ப அதை தவறுனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு கூட இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடியில பண்ண முடிஞ்சவங்க, திருச்சியில பண்ண முடிஞ்சவங்க, பெரம்பூர்ல பண்ண முடிஞ்சவங்க, நாகப்பட்டினத்துல பண்ண முடிஞ்சவங்க ஏன் மத்த இடங்கள்ல பண்ண முடியாது? கண்டிப்பா. இப்ப இத்தனை தலைவர்கள் தெருவா நின்னு பேசுறாங்க. எல்லாருமே உங்கள்ட்ட இவ்வளவு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இல்ல இத்தனை கண்டிஷன்ஸ் நீங்க போட்டுதான் அவங்க பண்றாங்களா? கண்டிப்பா கிடையாது. இது மக்களுக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. இது ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவரை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றது. இப்போ நீங்க ஒரு நாள் அவரை மூவ் பண்ணாம நீங்க தடுத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல எலெக்ஷன் பிரச்சாரம் நெருக்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு கட்சியோட தலைவரை அவரை போய் மக்கள்கிட்ட போக விடாம நீங்க ஒரு நாளோ 2 நாளோ தடுத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு அந்த கட்சிக்கு. அதுவே அவர் போக முடியல இல்லையா, அது ஒரு பாதிப்பு தானே. அந்த விஷயத்தான் இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதை தாண்டி இவரு 3 நாள் 4 நாள் போனாலும் ஒரு நாள் போய் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா. பட் இது மக்களுக்கு ஒரு, நீங்க ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசியிருக்கோம், இது மாதிரி நீங்க பண்ண அவருக்கான இமேஜ் கூடிக்கிட்டே தான் இருக்கு. மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்னா, இவங்க எல்லாம் தெருவா சுத்துறாங்க மொத்த பேரு, அவரை மட்டும் வர விட மாட்டாங்க. கண்டிப்பா. அவரே என்ன பாவம் பண்ணாரு, அவரையே விட மாட்டாங்க அப்படின்னு சாதாரண கிராமத்துல இருக்கிற பெண்கள் மத்தியில இது மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு அலையை அவருக்கு உருவாக்கிருக்கு, ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணுது. இவங்க என்ன பவரை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட்டா அவருக்கு கிரெடிட் ஆகுது. கண்டிப்பா. அதுதான் இப்ப நேற்று திருநெல்வேலியா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், அளவிட முடியாத கூட்டம் சேர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். கண்டிப்பா. இவரை செயல்பட விடாம தடுக்கிறாங்க, இவரை சென்னையை விட்டு மூவ் பண்ண விடாம அமுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒரு காரணம். இன்னும் இப்படி கூட ஒரு கொஸ்டின்ஸ் வருது, நார்மலா இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் கூட வரும். இப்ப அது என்னப்பா, எல்லா கட்சியும் தலைவர் போறாங்க, இவர் போய் தானே ஆகணும், இவர் ஏன் இறங்கி ஃபைட் பண்ணா என்ன, இவர் எனக்கான உரிமை நான் போய் தான் ஆகணும், எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படின்னு ஏன் போகல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காமனான ஆட்கள்கிட்ட பேசுறாங்கதான். ஆனா இன்னொரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன், இவர் விஜய் மாதிரி இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங் மேன் இப்ப கரூர் மாதிரி ஒரு சம்பவம், அது அப்படி நடந்துச்சு, யாரால் நடந்தது, எது வேணா நடந்து போட்டோம், ஆனா அவருக்குன்னு ஒரு கில்ட் இருக்கும்ல, கில்ட்டி இருக்கும்ல. நம்ம பார்க்க வந்தவங்க, நம்ம கூட்டத்துல நம்மள பார்க்க வந்தவங்க, நம்மளும் ஒரு இதா போயிருக்கோமே, நம்மளாலதான் இது நடந்துச்சு, அவர் வெளியில வேணா சொல்ல முடியாம இருக்கலாங்க, இது நம்மளால நடந்துக்க நம்மளும் ஒரு காரணமா இருந்திருக்குமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவர்கிட்ட இருக்குல்ல. இப்ப அதனோட வெளிப்பாடுதான் அவர் அத அந்த மாதிரி இவங்க பயமுறுத்தும் போது அவர் அதை அக்செப்ட் பண்றாரு. இப்ப நீங்க இதுல கொளத்தூர்ல என்ன நடந்தது, நல்லா பேசிட்டு இருந்தாரு, அந்த வேவ்ஸ் இப்படி கிரியேட் ஆனிச்சு, டக்குன்னு நிறுத்திட்டாப்ல. அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் ஐயோ திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ அந்த அச்ச உணர்வு அவருக்கு இருக்கு. கண்டிப்பா. அதனாலதான் இவங்க சொல்ற எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரூல் படி அவங்க எங்க சரின்னு சொல்றாங்களோ அங்க போறாரு. இதுதான் உண்மை. ஓகே பாப்போம், இன்னும் ஒரு 10 நாள் இந்த தேர்தல் எப்படி இருக்கும், திருவிழா எப்படி இருக்குங்கிறத நிச்சயமா மிகப்பெரிய அளவுல களை கட்டும். அது நேத்துல இருந்து தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட கடலூர் போயிருந்தாருன்னா இன்னும் வேற மாதிரி கண்டினியூ ஆயிருக்கும். நாளையில இருந்து அது பாத்தீங்கன்னா வேற மாதிரிதான் போகும். ஓகே, நிச்சயமா இந்த எலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான எலெக்ஷனுங்க. ஒரு சேஞ்ச் நிச்சயமா நடக்கும், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம், நல்லதே நடக்கும், நம்மளும் நம்புவோம். அவரை மாதிரியே கான்பிடண்டா இருக்கும். ஓகே, நன்றி.